காஷ்மீரில் எல்லை பாதுகாப்பு படையின் உயர் அதிகாரி மேஜர் மிஸ்ரா நேற்று காலை அவரது இல்லத்தில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கடந்த 24 மணி நேரத்தில் காஷ்மீரில் நடந்த பல்வேறு வன்முறை சம்பவங்களில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளையும் உணவுப் பொருட்களையும் வழங்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து வருகிறது. நாடாளுமன்றத்தில் மேஜர் மிஸ்ரா படுகொலை குறித்து எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்த போது அவையில் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரிகேடியர் திவாகர் காஷ்மீர் எல்லை பாதுகாப்பு படையின் விசேஷ அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள அவர் உடனடியாக காஷ்மீர் விரைந்திருப்பதாகவும் விரைவில் தீவிரவாதம் முழுமையாக ஒழிக்கப்படும் என்று தான் நம்புவதாகவும் தெரிவித்தார். Welcome, Brigadier sir. You're welcome. Please meet our officers. Captain Prashant. Hearty welcome, sir. How do you do? Major Rosario. Glad to meet you, sir. Thank you. Captain Bhatia. It's a pleasure to meet you, sir. Hello. Well, sir, shall we proceed? Sure, please. General, from head, shot! आपके मिशन के लिए क्या रहा है धन्यवाद। சார், மேஜர் மிஸ்ராவுடைய ஃபேமிலி புறப்பட தயாராக இருக்காங்க. லெட்ஸ் ஆல் கோ. மிஸ்டர் ராவ், சார், மிஸ்ராவ் எப்படி? போன வாரம் வெள்ளிக்கிழமை மிஸ்ரா டியூட்டிக்கு கிளம்பிட்டு இருந்தப்போ கார்ல 3 பேர் வந்தாங்க. தீவிரவாதிங்க கொலை பண்ணிவிடுவோம்னு மிரட்டுறாங்க. பாதுகாப்பு விஷயமா மேஜர் கிட்ட பேசணும், பெட்டிஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா செக்யூரிட்டிஸ் அவங்களை உள்ள விடலை. மிஸ்ரா வைஃப் அவங்க பயத்தையும் பதட்டத்தையும் பார்த்து நல்லவங்கனை நம்பி வீட்டுக்குள்ள விட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல துப்பாக்கிங்க வெடிக்கிற சத்தம் கேட்டிருக்கு. உடனே செக்யூரிட்டிஸ், மிஸ்ரா வைஃப் எல்லாரும் உள்ள ஓடி போய் பார்த்திருக்காங்க. அந்த பாவிங்க அவரை செல்லடியா தொலைச்சிட்டாங்க. செக்யூரிட்டிஸ் சுட்டதுல 2 பயங்கரவாதிங்க அங்கேயே செத்துட்டாங்க. தலைவன் அக்னியை அரெஸ்ட் பண்ணி மிலிட்டரி ஜெயில வச்சிருக்கோம். மேஜர் மிஸ்ராவோட சிந்தனை எல்லாம் தீவிரவாதிகளை ஒழிக்கிறதுலயே இருந்தது. அவரோட முடிவுக்கும் அதுவே காரணமாயிடுச்சு. மேஜரோட மிஸ்ஸஸ் எல்லாமே இவங்க கண் முன்னால நடந்ததுனாலே அந்த அதிர்ச்சியில வலிப்பு வண்டி ஒரு கையும் காலும் செயலிழந்து போச்சு. பாவம், நிறைய மாச கர்ப்பிணி. இங்க நடக்கிறது எல்லாம் அவங்களால பார்க்க முடியும், உணர முடியும், ஆனா பேச முடியாது.
மேஜர் மிஸ்ரா, ஜெனரல் வைத்தியா, இப்படி எத்தனையோ பேரை நாம பழி கொடுத்துட்டோம். ஆனா இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம எந்த பொறுப்புமே இல்லாம அரசியல்வாதிகளாகட்டும், பொதுமக்களாகட்டும், கட்சி, மதம், ஜாதி, இனம், மொழின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. இது சுதந்திரத்துக்காக போராடின நம்ம தேசிய தலைவர்களை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அடைச்சு வச்சிருந்த ஜெயில். அவங்க நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்காக இதுக்குள்ள வந்தாங்க. இவங்க நம்ம நாட்டை நாசம் பண்ணணும்னு அலையிற துரோகிங்க சார். தேச துரோகின்னு தெரிஞ்ச பிறகும் தண்டனை கொடுக்காம தண்டச்சோறு போட்டுக்கிட்டு இருக்குமே, அதான் சார் கொடுமை. இந்த ஜெயில் எஸ்எஃப் கமாண்டோ கண்ட்ரோலுக்கு எப்போ வந்துச்சு? எல்லையில ஊடுருவல் செய்யறவங்களையும் நாட்டுக்குள்ள கலகம் செய்யற தீவிரவாதிகளையும் அடக்கிறதுக்காக நம்ம கண்ட்ரோலுக்கு வந்து 1 இயர் தான் சார் ஆகுது. காஷ்மீர் சேட்டலைட் சென்டர்ல பாம்பு போட்டவங்க, பாகிஸ்தான் பார்டர்ல அரெஸ்ட் ஆனவங்க, அஸ்ஸாம் போர்டர்ஸ், இப்போ லாஸ்ட் வீக் சவுத் சைடுல பிடிப்பட்ட நக்சலைட்ஸ், இவங்க எல்லாம் இங்க இருக்காங்க. மேஜர் மிஸ்ராவை கொண்ட அக்னி எங்க வச்சிருக்கீங்க? சார், அக்னி கிட்ட ஜெயில் வார்டனும் ஜெயில் சூப்பரிண்டென்ட் கூட போக பயப்படுறாங்க. ஏன்? அவனை ஜெயிலுக்கு கொண்டு வந்த அன்னைக்கு ஜெயில் சூப்பரிண்டென்ட்டையே கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணான். அதனால்தான் அவனை டார்க் செல்ல அடைச்சு வச்சிருக்கோம். மிஸ்டர் ராவ், எஸ் சார். அவனோட டெய்லி மெடிக்கல் செக்அப்ல எப்படி பண்றீங்க? மெடிக்கல் செக்அப் பண்ண டாக்டர்ஸ் போனாங்க. ஆனா அவன் ட்ரீட்மெண்ட்டை ரெஃப்யூஸ் பண்ணிட்டான். வேண்டாம் சார், அவன் ரொம்ப டேஞ்சரஸ் அனிமல். தண்ணி, சாப்பாடு எல்லாமே அவனுக்கு நாங்க வெளியில இருந்தா குடுக்கலாம். ப்ளீஸ் கோலோ. We don't allow anybody to go inside. Please. ये धरती और ये आसमान, ये सब हमारा है। यहाँ पर जो कुछ भी हमें पसंद है उसे छीन लो, और अगर हमारे मकसद की कामयाबी के बीच कोई भी रुकावट बनता है उसे जिंदा दफन कर दो, मार दो, जला दो। देश, भाषा, धर्म, इन सब के झूठे नारे लगाने वाले ये राजनीतिज्ञ, ये देश के नेता जिन्होंने आप सबको झूठा आश्वासन देकर आज तक आप पर राज किया है, हमारी अंतरात्मा के विचारों का हनन करने वाली, वध करने वाली ये सरकार, ये गवर्नमेंट, ये लोग कौन होते हैं? कौन होते हैं ये लोग? हमारा अवतार पुरुष इसको, इस कुत्ते को तोहफा देगा, तोहफा देगा।
ஆஹா ஓஹோ ஸ்னோ ஹில்ஸ் ஹெவி ஸ்னோ ஹில்ஸ் ஹாய் சுசி லுக் அட் மீ ஆல் இயற்கை என்ஜாய் அண்ணா ஒரு சந்தேகம் வாட்டியா அதோ அங்க தூரக்கு தெரியுத வெள்ளை வெள்ளையா அதுதானே பாகிஸ்தான் ஆடங்க ஒக்கா மகனே அது நாகிஸ்தான்ரா அதுக்கு பக்கத்துல தெரியுதுதான் பாகிஸ்தான் திஸ் சைடு ராஜஸ்தான்யா அங்கே ஆல் மணல்ஸ் ஆல் வெயில்ஸ் ஆல் ஒட்டகம் ஆல் பீப்புள் சின்னிங் ஒல்லி பேச்சும் பழம்யா அங்கே சூடு கிளப்பம்யா அண்ணே அப்ப நம்ம ரொம்ப ரொம்ப ஒசரத்துக்கு வந்துட்டோம்னே ஆமா கடல் மட்டத்துக்கு இதுக்கு 25,000 கிலோ ஆப்பிள் நாட்டில் ஆப்பிள் பெண்கள் நம்ம ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது செம கட்டடம் தொட்டோன்னு குளிர் குப்புன்னு பறந்து போயிடுச்சு ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு மை சன் இல்ல மிலிட்டரி ஆபீசர் புதுசா இங்க வந்திருக்காரு அவருக்கு ஐ எம் அங்கிள் நான் கூட மிலிட்டரி ஆபீசர் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஆப்பிரிக்கா கண்ட்ரி அது வேற ஸ்டோரி தேர் மிலிட்டரி குவார்ட்டர் Go straight. என்னது ட்ரெஸ் எல்லாம் கண்ட இடத்துல கழட்டி போட்டுட்டு என்ன பண்றா? தரிசா கிடக்குது பூமி அதுக்கா படைச்சான் சாமி எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கா? என்னடி இது கண்டாவி? துணியெல்லாம் கழட்டி போட்டுட்டு கதவையும் திறந்து வச்சுக்கிட்டு என் கண்ணே கூசுது. திடீர்னு எவனாவது உள்ள நுழைஞ்சா என்னடி பண்ணுவ? உள்ள இழுத்துட்டு போய் கதவை சாத்திட்டு கபடி விளையாடுவோம். நீ செஞ்சாலும் செய்வ. எனக்குன்னு எப்படித்தான் வந்து பிறந்தியோ? டாக்டரா இருக்க இது கூடவா தெரியல? டியூப் லைட் எல்லாம் காலம் சென்ற எங்க அப்பாவோட திருவிளையாடல். அடி செருப்பால. மம்மி உண்மையிலேயே என் ஃபிகர் ரொம்ப செக்ஸியா இருக்குல்ல? ஹலோ அனு உன் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சு இந்த அட்மிஷன் கார்டு. Thank you very much uncle. இப்போவாவது உன் அங்கிளோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு மரியாதை கொடு. எங்க உங்க இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி இந்த ரெண்டு பேரையும் கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போங்க my dear sweet uncle. இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. நான் என்ன கார்பரேஷன் நாய் பிடிக்கணும்னா ஏதோ ஒரு வேளை ஓசியில சோறு போடுறீங்க அப்படிங்கறதுக்காக ஆளாளுக்கு லவுட் விடுறீங்களே. ஆனாலும் சுசி வேலை வெட்டி இல்லாம சொந்தக்காரங்க வீட்டுல சொரணகட்ட சோறு தின்னுட்டு ஊர் பூரா பீலா விட்டுட்டு தெரியுற சுகமே தனி சுகமியா. மெட்ராஸ் டு காஷ்மீர் ஜானி ஓவர் டைடியா டேக் ரஷ்யா யூ கோயா. ஏய் சுசி நம்ம ஊர் மாதிரி இங்க கண்ட இடத்துல காரை தூக்கிடாத. பூரா ஐஸ் அப்படியே ஓராஞ்சிருவேன். பிரியா பிரியா ஐயோ நாய் என் பொண்ணை திறந்தது. ஊரடங்கு சட்டத்தை தளர்த்தின உடனே தீவிரவாதிங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோட்ல போயிட்டு இருக்கிற அப்பாவி மக்களை சுட்டு தள்ளுறாங்க. கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போய் மாச கணக்காச்சு. எவ்வளவு உயிர் சேதம், எவ்வளவு பொருள் சேதம். நம்ம பொருளாதாரமே சீர்குலைஞ்சு போக இது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. எந்த கொடூரமான பயங்கரத்தை செய்யவும் தீவிரவாதிகள் தயங்குறது இல்ல. கொலை பண்றதும் கொள்ளை அடிக்கிறதும் குண்டு வெடிக்கிறதும் ரயில கவுக்கிறதும் இங்க தினசரி நடக்குது.
மக்கள் முகத்திலே எப்பவும் மரண பயம். மேஜர் மிஸ்ராவோட கொலைக்கு பிறகு மிலிட்டரி மேலையும் கவர்மெண்ட் மேலையும் மக்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. ரோஜாவும் ஆப்பிளும் மறந்து போய் இப்ப துப்பாக்கியும் தோட்டமும் தான் காஷ்மீரோட சிம்பல் ஆயிடுச்சு. சமீப காலமா தீவிரவாதிகள் செஞ்சுட்டு இருக்கிற அட்டூழியங்களை பார்த்தா அவங்க காஷ்மீரை மீறி வேற எதையோ நம்ம நாட்டுல எதிர்பார்க்கறாங்க. உலக வல்லரசு நாடுகளே நம்ம எதிர்த்தாலும் பதிலடி கொடுக்க நம்மால முடியும். ஆனா இந்த தீவிரவாதிகளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு காண முடியலையே. முடியும், கண்டிப்பா முடியும். அதனாலதான் ரெட் சன் ஆபரேஷன் போருக்கு நான் தயாராயிட்டேன். மிஸ்டர் பாட்டியா சார், 15 நாளைக்குள்ள நம்ம பார்டர்ல ஒரு டெரரிஸ்ட் கூட இல்லாம கம்ப்ளீட்டா அழிச்சிடணும். அதுக்கு தேவையான எல்லா ட்ரைனிங்கும் நம்ம ஃபோர்ஸுக்கு கொடுக்கணும். ஓகே சார். This is the river by us. We have come over 250 kilometers. Right now we are here. If you go along this way, we come to Rahtang Pass. Then, நான் 25 ஜவான்ஸோட நார்த் ரேஞ்ச் வழியா ரஹ்தாங் வந்து சேர்றேன். நீங்க சவுத் ரேஞ்ச் வழியா உங்க குரூப்போட கெலாங்ல வந்து மீட் பண்றீங்க. Be careful. Okay, sir. Sir, what about para Javans? Good question. Mr. Bhatt. Yes, sir. Para Javans ஓட பூஞ்ச் ஏரியா போங்க. Very vital area. Terrorist encounters. Definitely. Be careful.